ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு அழகான க்யூட்டான ஒரு மணி பிளான்ட் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் யாருக்கெல்லாம் பிளான்ட்ஸ் பிடிக்குதோ அவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலும் அந்த பிளான்ட் வைக்கணுன்னு தான் தோணும். ஸோ நானும் அப்படி தான், ஏதாவது ஒரு இது கிடச்சா அதில் உடனே ஒரு செடி வச்சிடலாமா அப்படி தான் நம்ம மனசு சொல்லும். ஸோ அந்த வகையில் நான் கண்டுபிடிச்சது தான் இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டப்பா தான். யூஸ்வலி நிறைய நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுவோம், பட் இது பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பு, ஐ மீன் திஸ் ஸ்கொயர் ஷேப்பு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரவுண்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகாது, பட் அதே இது நமக்கு ஸ்கொயர் ஷேப் எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகிடும். ஸோ இது தூர போட மனசு இல்லை, இதில் ஒரு மணி பிளான்ட் வச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ வச்சிடலாமா நம்ம? ஸோ இது எங்கள் வீட்டிலே நாங்கள் பண்ண இன்டோர் கம்போஸ்டிங்கில் பண்ண கார்டன் சாயில் தான். ஸோ இதை தான் இப்போ நான் போட போகிறேன் உள்ள. ஐ வில் ஷோ யூ. நான் பெரிய சயின்டிஸ்டெல்லாம் இல்லை, பிளான்ட்ஸ் வைக்கிறதில்ல, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வைப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் கார்டனிங் பண்ணுவாங்க, பட் எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே என் இஷ்டத்துக்கு நான் செடி வைப்பேன், பட் நிறைய டைம் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கு. ஈவன் என் ஹஸ்பண்டே அதை பார்த்து சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கிங்காக இருக்காங்க. ஸோ இவ்வளோ மண் போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ நாம் உள்ள செடியை வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோகோ பீட் தான், நம்ம தேங்காய் உடச்சி அதில் வந்து வேஸ்ட்டு தான் இதெல்லாம். ஸோ இப்போ நாம் செடியை வச்சிடலாம், வச்சுட்டு திருப்பி மிச்ச சாயில போட்டுக்கலாம். இது பார்த்தீங்களா, அந்த மணி பிளான்ட் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது ஒன்று எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நல்லா வளர்ந்துருந்த ஒரு செடியிலேருந்து கட் பண்ணது தான், நல்ல லாங்காக வளர்ந்துடுச்சு. ஸோ இது மாதிரி 2 நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ நீளமாக கொண்டு நாம் வைக்க வேண்டாம், இதை நாம் இன்னுமே கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே கட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும்னு தோணுது. இல்லை இங்கே கட் பண்ணலான்னு தோணுது. ஓகே, இந்த இடத்துல கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதையும் கட் பண்ணிடலாம். மணி பிளான்ட் வச்சு நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணலான்னு நினைக்கிறேன், வளர்ந்துடும் நம்புகிறேன். ஸோ இப்போ 4 செடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் நட்டிடலாம், ஒவ்வொரு இடத்துல நட்டலாம். இதை ஒரு கார்னரில் நட்டிக்கலாம், நட்டாச்சு. அண்ட் இதை ஒன் ஆஃப் த இதில் வைக்கலாம். இது மாதிரி ஸ்கொயர் டைப்பில் உங்கள்கிட்ட ஏதாவது கிடச்சுன்னா மிஸ் பண்ணாதுங்க, ஏன்னா ஸ்கொயர் வந்து உங்களோட வீட்டில் எதில் வேணால் ஃபிட் ஆகிடும். ரவுண்டு பார்த்திங்கன்னா அப்படி ஃபிட் ஆகிக்காது ரொம்ப. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் ஷேப் இருந்துச்சுன்னா அதை உடனே ரீயூஸ் பண்ணிவிடுங்க. இதை சென்டரில் வச்சிடுறேன். நிறைய மணி பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு, பட் சில டைம் ஃபெயிலியரும் ஆகிருக்கு. இப்போ நாம் இது மேலே இனஃபாக மண் போடணும். ஸோ இந்த கார்டன் சாயிலில் தான் இப்போ நான் போடுறேன். இதுக்கு நான் ட்ரெயின் ஹோல்லாம் எதுவும் வைக்கலை, ஏன்னா ட்ரெயின் ஹோல் வச்சா நம்ம தண்ணி நீட்டாக ஊற்ற முடியாது, நம்ம வீட்டில் அங்கங்கே சிந்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக வாட்டர் பண்ணால் போதும், ஈவன் மந்த்லி 2 கூட இதுக்கு போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பண்ணிங்கன்னா ட்ரெயின் ஹோலே தேவையில்லை. என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயின் ஹோல் போட்டு தான் பிளான்ஸ் வைப்பாங்க, பட் என்னோடய பாலிசி நான் ரொம்ப ட்ரெயின் ஹோல் போட மாட்டேன். நிறைய டைம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கு, வெரி ரேர்லி தான் சில டைம் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா ட்ரெயின் ஹோல் நம்ம அவுட்டோருக்கு பிரச்சனை இல்லை, இன்டோரில் ட்ரெயின் ஹோல் வச்சாலே பிரச்சனை தான் நமக்கு. ஸோ அப்போ அது கீழே நாம் ஏதாவது ட்ரேஸ் அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுனா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கும்போது இந்த பிளான்ட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அங்கே இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு 2-3 டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செமையாக பிக்கப் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் லைட்டை பார்த்து ஒவ்வொரு டைரெக்ஷனில் திரும்பி இருக்கும்.
அதுக்கப்புறம் தான் அதோட ட்ரூ பியூட்டியே நமக்கு தெரியும். இப்போ பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நாம் அதை வாட்டர் பண்ணிடலாம். இப்போ செடி வைக்கும் போதே கொஞ்சமாக நாம் வாட்டர் பண்ணுறோம் இல்லையா, இதுவே போதும், மோர் தேன் எனஃப். இனி கொஞ்ச நாளைக்கு நாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த வாட்டரே அதுக்கு மோர் தென் எனஃப். ஆல்சோ இன் மிடில் ஈஸ்ட் இப்போ வின்டர் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ரேராக வாட்டர் பண்ணால் போதும். இப்போ இந்த லீவ்ஸ்லாம் நாம் வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மணி பிளான்ட் இப்போது டிஸ்பிளேயில் வைக்க ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அங்கங்கே டேர்ன் ஆகி லைட்டு கிட்டவரை அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி அப்போ பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டெல்லாம் நான் எதுவும் டெக்கரேட்லாம் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் லைக் தட் இப்படி தான் வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாட்டை மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.